மதிக்காத தமிழ வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர் 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 நாடே கிளி கிழிக்க நல்லதுதான் கிழிச்சு நாடும் பறையடிக்க நல்ல காலம் கிழிச்சு குங்குமம் சந்தனமும் நத்தியமும் கிழிச்சு கண்ணமட்ட குந்தமிது கொண்டையையும் கிழிச்சு நல்லதனி நாடு இல்ல தமிழ்நாடு நீ தந்து கட்டி போறதென்ன வெளிநாடு உன்னை என்ன வாழ வைக்கும் தமிழ்நாடு நீ வேலை செய்ய அழி தருவாய அன்னகிளி 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 அண்ணே அன்னகிளி 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 என்னாச்சுன்னா கீழே போய் விழுறீங்க? நகிலி சொல்லுண்ணா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அது எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யறதா இருந்தாலும் உன் மூஞ்சி தான் முடிச்சுட்டு போவேன். அதுக்காக தான் பெட்ரூம்ல ஏறா எந்திரிச்சு உன் மூஞ்சில முடிக்கணும்னே கண்ணை மூடிக்கிட்டே வந்தேன். நீ ஒன்றும் பயப்படாத. சரி சரி, அப்படின்னு இன்னைக்கு நல்ல விஷயம். அப்படி கேளு, நம்ம வீட்டுக்கு ஒரு பசுமாடு வாங்க போறேன். அதனாலதான் பசுமாடு வாங்க போறதுக்கு முன்னாடி என் செல்ல குட்டி மூஞ்சில முடிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். சரி சரி, உண்மையிலே நல்ல விஷயம் தானா. சரி சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, சாப்பிட்டுட்டே கிளம்புறேன். 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிண்ணா. என்னாச்சுமா? என்னாச்சு? அம்மா ராமா சீக்கிரம் கண்ணே. அன்னைக்கு என்னாச்சு? என்னாச்சு? வலிக்குதுமா. என்ன கண்ணே? அன்னைக்கு என்னாச்சுமா? என்னமாச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னமா முதல்ல சொல்லுமா? ஐயோ, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. டேய், தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயா, என் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டா. அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. டேய், நீ இவ்வளவு சந்தோஷப்படுற? இப்படி ஒரு நல்ல காரியம் எப்ப நடக்குன்னு எத்தனை நாளா கனவு கண்டுட்டு இருந்த தெரியுமா? அந்த பகவதி அம்மா இன்னைக்குதான் கண்ணையே திறந்திருக்கா. டேய் ராமு, இங்க பாடா, நம்ம வீட்ல இதுதான் முதல் விசேஷம். சீரு சிறப்பமா இருக்கணும். சரி சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு 2 மாமா வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துரு. ஐயோ, எனக்கு கையும் வரல காலும் வரல. இந்த ஊரை மூக்கு மேல விரலாக்கி வைக்கிற அளவுக்கு பயங்கர காண்டா பண்ணிடுறேன். நான் என்ன பண்றேன், இப்பவே போய் தங்கச்சிக்கு தேவையான நகை நட்டு. எங்கடா அப்பளத்தை காணோம்? இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது. உங்க விஷயம் தெரியுமா? என் தங்கச்சி பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயா, நீ என்ன பண்ற? உடனே போய் ஐயரை கூட்டிட்டு வர. சரிங்கய்யா. நல்ல நேரத்தை இன்னைக்கே பாக்குறோம். சரிங்கய்யா. அப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு
பரமத்தியோட தேவன் சத்தியாம தெரியுமே, அந்த ஆளுகிட்ட சொல்லிடு. அவர்தான் நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பிசி ஸ்ரீராம. எனக்கு தெரியாதா? அப்புறம் இந்த மைக் செட்டுக்கு அவரு சேகர்னு ஒருத்தர் இருக்காராமா. ஆமா, அது சேகர் கிட்ட சொல்ற. இங்க வா. அப்புறம் என்ன பண்ற, பந்தல் போடுவாங்கல்ல, ஆமா, பந்தலுக்கு ஆர்வகன் ஒருத்தர் இருக்காரு. சரி, அவர்கிட்ட சொல்லிடு. சொல்லிடுறேன். சாப்பாட்டுக்கு சமையலுக்குடா, ஆமா, நம்ம ஆத்தூர்காரரு ஜிந்தா முருகவேலு பரமத்தியோட சண்முகம். சரி சரி சரி, அவங்க கிட்ட சொல்லிடுறேன். சரிங்கய்யா. சொல்லிட்டு நான் சொன்னேன்னு சொல்லி எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொல்லு. கண்டிப்பாங்கய்யா. தெரியுதா? சரிங்க. சும்மா தட புடலா இருக்கணும் விசேஷம். சமாளிக்கலாங்கய்யா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ போயிட்டு வா. சரிங்கய்யா. முடிஞ்சுதா இன்னும் இருக்காடா? இல்ல 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 எல்லாம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சரி, இப்போ நான் என்ன பண்றேன், நேரா என் பல்சர் பைக் எடுக்கிறேன், நாமக்கலுக்கு போறேன். ஆ, நகை என்ன, நட்டு, புடவை, கோப்பு, சீப்பு, கண்ணாடி, செண்டு, லிப்ஸ்டிக். அதுக்கேட இந்த ஆட்ட ஆடுற? இல்லம்மா தங்கச்சிக்கு பெரிய மனுஷன் தங்கச்சிக்கு 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 வாங்கணும்ல. சரி, தெரியாம தான் கேக்குறேன். நம்ம வீட்ல ஏகப்பட்ட புடவை நகை இருக்கு. அதெல்லாம் பழசுமா. டேய், ரெண்டு மாமனுங்களும் போட்டி போட்டு சீர் செய்வானுங்க. எதுக்குடா உனக்கு தேவையில்லாத வேலை? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உன் பிறந்தவங்களாம் என்னதான் வண்டி வண்டியா கொண்டாந்தாலும் எக்ஸ்கியூஸ் மீ, என் தங்கச்சிக்கு இந்த அண்ணன் செய்யற மாதிரி இருக்காது. ஷோ அப்பா, என்ன கலர் நகை வாங்கணும், என்ன டிசைன்ல நகை வாங்கணும், என்ன கலர்ல புடவை வாங்கணும், ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. டேய், நான் சொன்னா நீ கேட்கவா போற? நீ கேட்க மாட்ட. உன் தங்கச்சி மேல இம்பட்டு உசரா இருக்க. ஆனா டேய் ராமு, உன் தங்கச்சி உண்மையிலே கொடுத்து வச்சவ. சரி சரி, ரெண்டு மாமா வீட்டுக்கு போகும்போது நானும் கூட வரேன். நான் வந்து இந்த விஷயத்த சொல்லணும்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என் தங்கச்சியே வீடு தேடி வந்து சொல்லலன்ட்டு ரெண்டு பேரும் கோச்சுக்குவாங்க. அப்புறம் இதையே மனசுல வச்சுட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. சரியா? நானும் வரேன், வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆமா, போவோம். வீட்டுக்கு என்ன சீதாவை பார்க்க தானே, நான் சட்டை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். ஆமா, மாமா மகளை பார்க்க போனா அப்படியே ஆசைதான். சீக்கிரம் வாடா, டைம் ஆகுது.